தாய்மார்களே, பெரியோர்களே, வருங்கால இளைஞர்களே, உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண சொல்லி நம்ம ஊர் கவுண்டர் சொல்லியிருக்காரு. சிறுபான்மையினரின் பாதுகாவலரா? யாரு? எடப்பாடியா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பு நடந்துச்சு. இந்த மாநாட்டுல சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்னு எடப்பாடிக்கு விருது வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே மதுரையில புரட்சி தமிழர்னு கொடுத்தாங்க. இவன் அல்லகைப்பா, அல்லகைனா கேடும் சோறு. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டாமா? இதெல்லாம் எப்படி அதிமுக கிட்ட எதிர்பார்க்கலாம்? சரி, சிறுபான்மையர்கள் உங்ககிட்ட சில கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போய் ஆகணும். ஃளைட் புக் பண்ணுங்க. மணிப்பூர் சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களை குக்கி இனத்தவங்க பல மாதங்களா கொன்னு குவிச்சிட்டு இருக்காங்களே, அது பத்திலாம் பாதுகாவலர் வாயை திறக்க மாட்டாரா? சத்திய சோதனை. அதிமுகவை சேர்ந்த வெறும் 11 பேர் வாக்களிக்காம இருந்ததுனால குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேறிச்சு. இதை எதிர்த்து போராடிய நம் மக்களை பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளினாரு. இவ்வளவும் செஞ்சுட்டு இதனால யாரு பாதிக்கப்பட்டான்னு இன்னைக்கு வந்து எகத்தாளமா கேட்டா நீங்களே சொல்லுங்க மிஸ்டர் பாதுகாவலர், நல்லாவா இருக்கு? ஜம்மு காஷ்மீர் சிறுபான்மை இஸ்லாமிய மக்களோட பூர்வீகம். அதை புடுங்க 370வது சட்டப்பிரிவு ரத்தை ஆதரிச்சிங்களே, இதுதான் உங்க பாதுகாப்பா? மோடி அரசு கொண்டு வந்துச்சுன்னு முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரிச்சிங்களே, யாரை பாதுகாக்க செஞ்சீங்க? இஸ்லாமிய மக்கள் மாட்டிறைச்சி வச்சிருக்காங்கன்னு அடிச்சு கொன்னாங்களே, அப்போ ஏன் பாதுகாவலர் வாயை திறக்க கூட இல்லை? மோடி அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடத்துகிற வெறுப்பு அரசியலை பற்றி ஒரு நாளாவது, ஏன் ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கீங்களா? இப்படி எதுவுமே பண்ணாம சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்னு எவனாவது விருது கொடுத்தா வெக்கமே இல்லாம வாங்கிக்கிறீங்களே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா?